ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூட், அதாவது யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட்டில் பேப்பர் 1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு சாப்டர் டீச்சிங் ஆப்டிடியூட். இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. 5 கொஷின்ஸ் தட் மீன் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ, அதாவது நம்ம அப்லோட் பண்ண போகிற செகண்ட் அண்ட் தேர்ட் வீடியோ கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 out of 10 ஷியோராக எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டீச்சிங் ஆப்டிடியூட் என்ன அப்படின்னா, ஒரு டீச்சருங்கிறவங்க எப்படி இருக்கணும், அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, அவங்களோட நேச்சர் என்ன, தட் சேம் டைம் லேர்னர்னால் யார், லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து டீச்சர் அண்ட் லேர்னரை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து தியரிட்டிக்கலாகவும் கொஸ்டின்ஸ் வரும், உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்லையும் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் 5 or 10 செகண்ட்ஸ், ஏன்னா நான் உங்களுக்கு நோட்ஸ் இப்போ காட்டும் போது சில பேர் வந்து நோட்ஸில் மட்டும் எழுதி வச்சுட்டு நான் சொல்ல போகிற அந்த பாயிண்ட்ஸை லிசன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணனால அந்த 5 or 10 செகண்ட்ஸில் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லியிருப்பேன், மேபி அது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கப்படலாம். ஒரு 10 செகண்ட்ஸ்க்காக உங்களோட மார்க்கை இழந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் only you can get the videos what we going to upload. ஓகே, ஃபஸ்ட்டு டீச்சிங்க்கு முன்னாடி, எதுக்காக நம்ம டீச்சிங் ஃபீல்டுக்கு வர்றோம், எதுக்காக ஸ்டூடெண்ட் வந்தாங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம கற்றுக்கிறதுக்காக. அதாவது நமக்கு நாலேஜ் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம டீச்சர் நமக்கு சொல்லுவாங்க. ஆமாம் தானே? அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா எஜுகேஷன். ஓகேவா? ப்ரிசர்வேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கல்ச்சர் நீங்கள் எதை சொல்கிறாங்க அப்படின்னா சொசைட்டி, சோஷியல், அதை தான் சொல்கிறாங்க. இப்போ நான் ஆரம்ப காலத்தில் செஞ்சதெல்லாம், ஆரம்ப காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் செஞ்சு வந்ததெல்லாம் நம்ம இப்போ படிச்சுட்ருப்போம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிசர்வேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் எ வொக்கேஷன். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ஒரு டிசிப்ளினரி ஸ்டூடெண்ட்டாக மேக் பண்ணுறது தான் வொக்கேஷன் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ப்ரிப்பரேஷன் ஃபார் எ வொக்கேஷன், இதுதான் வந்து என்னென்னா கான்செப்ட் ஆஃப் டீச்சிங்கில் ஃபஸ்ட்டு டாபிக். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, a proper definition of teaching should identify whether teaching is a ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட். இது ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன்னா இந்த மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் ப்ராசஸ். நான் எப்படிலாம் உங்களுக்கு இதை டெலிவர் பண்ண போகிறேன் அதுதான் வந்து என்னென்னா ப்ராடக்ட். இப்போ நான் இந்த உங்களுக்கு இந்த நோட்ஸ்லாம் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இது வந்து ப்ராசஸ். இதை நான் உங்களுக்கு எப்படி டெலிவர் பண்ணிகிட்ருக்கேனோ அதுதான் என்னென்னா ப்ராடக்ட். இது ஒரு டெஃபினேஷனாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இண்டிகேட் கான்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரிவீல் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ரிவீல் ஆர்கனைசேஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட். இதெல்லாம் வந்து என்னென்னா கான்செப்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நோக்கத்துக்காக ஒரு டீச்சர் வர்றாங்க, இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் கான்செப்ட் ஆஃப் டீச்சிங். அந்த எந்த நோக்கத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, லேர்னர், அதாவது இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஒரு லேர்னர்னு சொல்லணும், அவங்க கற்றுக்கிறவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஆத்தர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர், அதாவது டீச்சிங் இந்த ப்ரொஃபஷனுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மாரிசன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, a disciplined social process where the teacher influences the behavior of less experienced people, helps them to develop according to the need and ideas of the society. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு லேர்னர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக, இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வரான் அப்படின்னா அவனுக்கு 10th ஸ்டாண்டர்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனால் அந்த டீச்சர் வந்து அது எல்லாத்தையுமே கடந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சொல்லலாம், இதெல்லாம் நான் படிச்சுட்டு வந்தேன்டா அப்படிங்கும்போது அவனுக்கான அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இல்லை. அதைத்தான் என்ன சொல்கிறான்னா, இவர் மாரிசன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு டிசிப்ளின்டு சோசியல் ப்ராசஸ். என்ன அப்படின்னா, அந்த சொசைட்டிக்கு தகுந்தாப்பில், அந்த சோஷியல் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த டீச்சர் வந்து அவனை வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக மாற்றணும். ஈவன் தான் அவன் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட், ஸ்மித் என்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, an organized system of specific activities aimed to help the learner learn something considered a tripolar process involving an agent, goal and intervening variables. இதில் ஸ்மித்ன்றவரை நீங்கள் ரொம்பலாம் டெப்த்தாக படிக்க வேணாம். ஸ்மித்ன்றவர் ட்ரைபோலார் ப்ராசஸ் சொன்னவர் யாருன்னா ஸ்மித். இந்த லெவல் படித்தா போதும். ஓகேங்களா? ஸ்மித்ன்றவர் ட்ரைபோலார்ன்றது இங்கே யாருன்னா டீச்சர், ஸ்டூடெண்ட் அண்ட் கரிக்குலம். டீச்சர், லேர்னர் அண்ட் கரிக்குலம் இஸ் நத்திங் பட் ஒரு இன்ஸ்டியூஷன். ஓகே, நெக்ஸ்ட் கேஜ்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர் அண்ட் லேர்னர் டாட் ரிசல்ட்டிங் இன் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். அதாவது என்னென்னா, டீச்சருக்கும் ஒரு லேர்னருக்கு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் டீச்சிங், அதாவது டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்றாரு யாருன்னா கேஜ். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் டீச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின்டு கையாக மாறுறதான்
டீச்சிங் அப்படின்றாரு யாருன்னா கேஜ். நெக்ஸ்ட் வந்து அமிடான்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ராசஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சோசியல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, அதாவது என்னென்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இடையில ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும். இதுதான் வந்து என்னென்னா டீச்சிங் அப்படின்றார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஹூ செட் த ட்ரைபோலார் மாடல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கே யார் வருவாங்க அப்படின்னா ஸ்மித். கொஷின்ஸில் இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு உங்களுக்கு அதில் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ட்ரூவா இல்லை ஃபால்ஸானு கேட்கலாம். நெக்ஸ்ட் அமிரான் பார்த்துறோம். நெக்ஸ்ட் கிளார்க்ங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டீஸ் ரிசல்ட்டிங் இன் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். அதாவது என்னென்னா ஒரு கரிக்குலம், ஒரு டீச்சர் எல்லாமே சேர்ந்து ஒரு பையனை வந்து ஒரு மாடிஃபை பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு கையாக மாடிஃபை பண்ணுறது தான் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வாட் ஏ டீச்சர் டஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ சைல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் ஒரு வந்து வீக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். அந்த வீக் ஸ்டூடெண்ட்டை ஒரு டீச்சர் எப்படிலாம் அவனை ஷேப் பண்ணுறாங்க, அவனுக்காக என்னென்னலாம் செய்கிறாங்க, அதெல்லாம் தான் ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் அப்படின்றாங்க. இது வந்து 6 ஆத்தர்ஸ் வந்து டெஃபினேஷன் ஆஃப் டீச்சிங்க்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங். டீச்சிங்கோட எய்ம் என்ன, டீச்சிங்கோட நோக்கம் என்னன்னு இருக்காங்க. சேஞ்ச் த பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு மற்ற ஆத்தர் சொல்கிற மாதிரி தான் இந்த டீச்சிங்கோட எய்மும் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சேஞ்ச் த பிஹேவியர் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டூடெண்ட் வர்றான், அவனோட பிஹேவியர் சரியில்லை, ஆனால் அந்த டீச்சர் வந்து அட்வைஸ் பண்ணி அவனை வந்து பிஹேவியரை வந்து மாற்ற, ஒரு நல்ல பிஹேவியர், ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக மாற்றுறதான் அந்த டீச்சிங் அப்படின்றாங்க. இது பேர் வந்து டீச்சிங். இம்ப்ரூவிங் லேர்னிங் ஸ்கில் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிஷன். இந்த இடத்துல வந்து டீச்சர் வந்து ரொம்ப கண்டிஷனாகவும் இருக்கும். அதாவது என்னென்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும். அவன் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நார்மல் வந்து ஒரு மதர்கிட்டையும் டீச்சருக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்குது. மதர் சொல்லி தந்தால் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பான், ஆனால் டீச்சர்கிட்ட வந்து கொஞ்சம் கண்டிஷனிங் இருக்கும். இதனால தான் ஒரு கண்டிஷனாக இருந்தால் தான் அந்த லேர்னிங் ஸ்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. எய்மில் செகண்ட் எய்ம். இது வந்து உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆப்போசிட்ஸில் வந்து கேட்கலாம். இந்த பக்கம் ஏ காலம் ஒன்று கொடுத்துருக்கலாம், இல்லை பி காலம் ஒன்று கொடுத்துட்டு சேஞ்ச் த பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றி கேட்டிருக்கலாம். நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சி வந்து ஷேப்பிங் பிஹேவியர் அண்ட் கண்டக்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு நல்ல குட் ஸ்டூடெண்ட்டாக ஷேப் பண்ணுறது தான் ஒரு டீச்சரோட எய்ம் அப்படின்னு இருக்காங்க. இது பேர் வந்து என்ன, ட்ரைனிங். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஷேப் பண்ணுறது பேர் ட்ரைனிங். ஓகேங்களா, ஒரு ஸ்டூடெண்ட்டை லேர்னிங் ஸ்கில்லை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் கண்டிஷனிங். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக பிஹேவ் பண்ண வைக்கிறதா டீச்சிங். 3 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது என்னென்னா அந்த பர்டிகுலர் நாலேஜை வந்து நம்ம அவனுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும். இது வந்து என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் பிலீவ்ஸ், இன்டாக்ட்ரினேஷன். இது என்ன அப்படின்னு, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிலீவ்ஸ்னால் நீங்கள் ஒன்று டீச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ மைட்டோகாண்ட்ரியா பற்றி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணீங்க, இல்லை நம்பர் சிஸ்டம் பற்றி ஏதோ டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதில் இருந்து எந்த ஒரு டவுட்டுமே வராத அளவுக்கு நீங்கள் டீச் பண்ணணும். புரியுதுங்களா, இது எப்படி அது எப்படி அந்த டவுட்டுக்கு இடம் இல்லாமல் வந்து டீச் பண்ண, இதுதான் என்னென்னா இன்டாக்ட்ரினேஷன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா கான்செப்ட் ஆஃப் டீச்சிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் டீச்சிங், டெஃபினேஷன் ஆஃப் டீச்சிங் அண்ட் எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் வர பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மோட்ஸ் ஆஃப் டீச்சிங், என்னென்ன மோட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ட்ரைனிங் ஹெல்ப்ஸ் டு ஷேப் கண்டக்ட் அண்ட் வேரியஸ் ஸ்கில்ஸ். நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம். மோட்ஸ் ஆஃப் டீச்சிங் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். மோட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் ட்ரைனிங் ஹெல்ப்ஸ் டு ஷேப் கண்டக்ட் அண்ட் வேரியஸ் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம ட்ரெயின் பண்ண, அதாவது ஒரு டீச்சர் ட்ரெயின் பண்ணதை பொறுத்து தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக உருவாகிறானா இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நான் டீச் பண்ணல அப்படின்னா அவன் எப்படி அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறான். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் போகிறான்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு நாலேஜை அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். இப்போ நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அவனுக்கு அந்த பர்டிகுலர் நாலேஜ் கிடைக்காது. அதுதான் என்ன சொன்னாங்கன்னா ட்ரைனிங் ஹெல்ப்ஸ் டு ஷேப் கண்டக்ட் அண்ட் வேரியஸ் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டாக்ட்ரினேஷன். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது என்னென்னா அவன் வந்து நீங்கள் ஒரு டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அவனுக்கு எந்த வித டவுட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டீச் பண்ணணும். தேர்ட் ஒன் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கன்சர்ன் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அன் இண்டிவிஜுவல். அதாவது என்னென்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து teaching is aimed towards the shaping of a total individual. Teaching is aimed towards the shaping of a total individual. அதாவது என்னென்னா ஒரு கிளாஸில் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா
20 ஸ்டூடெண்ட்ஸையுமே ஒரு டீச்சர் வந்து எய்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அப்படின்னா 5 ஸ்டூடெண்ட் வந்து எந்த இதில் வேண்டாம், எந்த இன்ஸ்டியூஷன் வேணாலும் நம்ம படிச்சிடும், அது வந்து ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலையுமே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதான் என்னென்னா மோட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் 4th பாயிண்ட். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் வந்து இன்டாக்டினேஷன் இஸ் எ ஹை லெவல் ஆஃப் டீச்சிங் ஷேப்பிங் பிலீஃப்ஸ் அண்ட் ஐடல்ஸ். நான் ஆல்ரெடி இன்டாக்டினேஷனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைர்டு சேஞ்சஸ் இன் பீப்புள்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக அந்த ஒரு பையன் வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறான்னா அவனுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து கிளாஸ் ரூமாக வச்சுருக்கணும், அந்த ஆம்பியன்ஸ் வந்து அவனுக்கு பிடிக்கிற மாதிரி டிசைர்டு சேஞ்சஸ் இன் பீப்புள்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படிலாம் நடத்தினா அவன் அந்த சப்ஜெக்ட்டு ஆசைப்பட்டு படிப்பானோ அந்த லெவலில் நடத்தணும். டிசைர்டு சேஞ்சஸ் இன் பீப்பிள் இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை தான் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் லேர்னர், இல்லை அப்படின்னா பீப்புள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஷேப் பிஹேவியர் அண்ட் கண்டக்ட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ், அந்த பர்டிகுலர் டீச்சர் வந்து அவனுக்கு கரெக்டாக அந்த நாலேஜ் கிடைக்கிற மாதிரி நம்ம டீச் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்ப்ரூவிங் லேர்னிங் ஸ்கில், அவனுக்கு வந்து நம்ம லேர்னிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப் சிஸ்டம் ப்ரொவைட் ஃபார்மேஷன் ஆஃப் பிலீவ் சிஸ்டம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த எந்த பாயிண்ட் ஞாபகம்னா இன்டாக்டினேஷன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் ஏ சோஷியல் அண்ட் எஃபிஷியன்ட் மெம்பர் டு த சொசைட்டி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட படிக்கிறான் அப்படின்னா அவன் சோஷியலில் ஒரு மெம்பரை உருவாக்கணும். இங்கே பார்ப்பேன் இவெல்லாம் பயங்கரமாக படிப்பான், இவெல்லாம் இப்போயே வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குரிய சிலபஸ்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம வந்து ஷேப் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். ஓகேங்களா? இதையெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாமில் இப்போ உங்களுக்கு 2 3 4 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸாக வரும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மாடர்ன் கான்செப்ட்ஸ் ஆஃப் டீச்சிங். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து பார்த்தோம் இல்லையா, டெஃபினேஷன் ஆஃப் டீச்சிங்கில் 6 ஆத்தர் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதில் வந்து இப்போ மாடர்ன் கான்செப்ட்ஸாக என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா கொஸ்டினிங் பை தி டீச்சர் டு த ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் டு த டீச்சர். அதாவது என்ன, டீச்சரும் ஏதாவது என்னென்னா இன்ட்ராக்டிவ் செக்ஷனாக இருக்கணும். கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா நானும் ஒரு கொஸ்டினை ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்கணும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அவனும் என்கிட்ட ஏதாச்சும் அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் வந்து அரைஸ் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் அவனுக்கு மற்ற டவுட்ஸ் இருந்தாலும் அவை வந்து கேட்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஷன், கிளியர் டவுட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட், டீச்சர் டைரக்ட்ஸ் டிஸ்கஷன். அதாவது இதே தான் டிஸ்கஸ் வந்து பண்ணணும். டீச்சர் ஸ்டூடெண்ட்டு வந்து இப்போ டிஸ்கஸ் நான் ஒரு மைட்டோகாண்ட்ரியா இல்லை காமன் சப்ஜெக்ட் இப்போ நர்வஸ் சிஸ்டம் ஏதோ ஒன்று நடத்துகிறேன் அப்படின்னா அந்த நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ளே போகாமல் அதை வந்து நான் இப்போ மெஷர்மெண்ட் நான் நடத்துகிறேன் அப்படின்னா மெஷர்மெண்ட் நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படிலாம் யூஸ் ஆகுது இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், எய்தர் இண்டிவிஜுவல் ஆர் ஏ குரூப் ஆஃப்டர் த டீச்சர் ப்ரெசென்ட்ஸ் த இன்ஃபர்மேஷன் கேன் பி ஃபாலோடு பை த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் டீச் பண்ண பிறகு நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ டீச் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, அவங்களோட கொலீக்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்களான்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராக்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது, ஆனியன் ரூட் டிப் இது அப்படின்னா அவனுக்கு அதை நான் டீச் பண்ணால் புரியும். ஆனால் அவன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்த்தா அது இன்னுமே நல்லா புரியும். இதெல்லாம் என்னென்னா மாடர்ன் கான்செப்ட்ஸ் ஆஃப் டீச்சிங். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இன் டீச்சிங். என்ன அப்படின்னா பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா தேவையான முக்கிய காரணிகள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 3 வேரியபிள்ஸ் இன் டீச்சிங் இன்க்ளூட்ஸ் டீச்சர், ஸ்டூடெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ட்ரைபோலர் நம்ம ஆல்ரெடி அங்கேயே பார்த்துட்டோம் இல்லையா. என்னென்னா டீச்சர், ஸ்டூடெண்ட், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது டிசைர்டு சேஞ்சஸ் வந்து அவனுக்கு இருக்கணும். 3 வேரியபிள்ஸ் டீச்சிங் ஆப்டிடியூடில் 3 வேரியபிள்ஸ்ன்னு கேட்டாங்க. என்னென்னா டீச்சர், ஸ்டூடெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலிசம், நெக்ஸ்ட்டு சூட்டபிள் என்விரான்மெண்ட் அண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஸ்டூடெண்ட் டிசிப்ளின். நெக்ஸ்ட்டு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் டிவோஷன் டு டீச்சிங் அண்ட் லேர்னிங். அதாவது என்னென்னா டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில ஒரு உண்மையான ஒரு அன்பு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த லேர்னருக்கு ஒரு விஷயம் நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இன் டீச்சிங். இப்போ நான் டீச் பண்ணிகிட்ருக்க இடையில உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு கிளியர் வீடியோவாக நெக்ஸ்ட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா லேர்னரோட கேரக்டரிஸ்டிக். இவ்வளோ நேரம் நம்ம வந்து டீச்சிங்னா என்ன தான், டீச்சிங்னா மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். இன்னும் நம்ம டீச்சர் கூட நம்ம போகவே இல்லையா. கான்செப்ட் ஆஃப்
டீச்சிங் ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு டீச்சிங்னா மட்டும் தான் என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ லேர்னர்னா இன்னொரு பேர் ஸ்டூடெண்ட் ஆர் பியூப்பிள். லேர்னர், ஸ்டூடெண்ட், பியூப்பிள், 3 ஆஃப் தம் சேம் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ரெடினஸ், மோட்டிவேஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் கியூரியாசிட்டி டு லேர்ன். இப்போ நீங்கள் டீச் பண்ணுறதை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு நல்ல லேர்னருக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா ரெடினஸாக இருக்கணும், வில்லிங்காக இருக்கணும். அதாவது என்னென்னா கியூரியாசிட்டி, அவனுக்கு ஒரு விஷயத்தை நீ இப்போ நீங்கள் ஒரு டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அவனுக்கு மேலும் 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 அந்த டெப்த் நாலேஜ் வந்து கிடைக்கிற அளவுக்கு அவன் வந்து கொஷின்ஸ் கேட்பான். புரியுதுங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இது என்ன, அது என்ன, இது எப்படி வந்துச்சு, அதுக்கு இதுதான் காரணமா, அந்த மாதிரி வந்து ரெடினஸாக இருக்கிறது லேர்னரோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ், ப்ராக்டிஸ் வாட் இஸ் லேர்ன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே மெஷர்மெண்ட் நான் இங்கே டீச் பண்ணி அவன் அதை கவனிக்கிறான் அப்படின்னா அதை வந்து வீட்டில் போய் அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறானா, இது எத்தனை லிட்டரு, இது வந்து எத்தனை கிலோகிராம், அதை வந்து எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் எஃபெக்ட், ஆக்டிவிட்டீஸ் அசோசியேட்டட் வித் ப்ளெஷர் ஆர் ப்ரிஃபர் டு ஓவர் தோஸ் தட் லீட் டு பெயின் ஆர் பனிஷ்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீச்சர் வந்து அவன் நல்லது செஞ்சால் பாசிட்டிவான இதுவும் கொடுக்கணும். நம்ம அதே இது அவன் ஒரு கெட்ட விஷயம்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும், அது நெகட்டிவ் இதுவும் இருக்கணும். அதாவது டீச்சர் ஒரு பாசிட்டிவாக போய்கிட்டு இருந்தால் அவன் எது பண்ணாலும் நம்ம டீச்சர் நம்ம எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு தாட் வந்துடும். அதாவது ஒரு டீச்சர் வந்து எஃபெக்டாக இருக்கிற வேண்டிய பாசிட்டிவாகவும் இருக்கணும், நெகட்டிவாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் மஸ்ட் பி பாசிட்டிவ். அதே தான் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் என்கரேஜிங் வந்து இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆங்கர் அண்ட் ஜெலசி, தென் வீக்கன் லேர்னிங் எபிலிட்டிஸ். அதாவது என்னென்னா இப்போ ஒரு பையன் வந்து நல்ல ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டான் அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு நல்ல படிக்கிற பொண்ணு மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் ஒப்பீனியன் வந்து அந்த பர்டிகுலர் டீச்சர் மேலே வந்து ஏற்படுத்தும். டீச்சர் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா டீச்சர் வந்து எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி இது இருக்கணும். ஏன் அப்படி நீங்கள் இப்போ நீங்கள் என்ன தான் டீச் பண்ணாலும் அது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜெலஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு அந்த லேர்னிங் ஸ்கில் வந்து அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோ பிகினிங் ஃபாலோடு பை கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு நல்ல ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், அவனுக்கு நீங்கள் வந்து டீச் பண்ணி அவன் ஏதோ ஒரு இடத்துல முன்னேறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அடிஷனே டீச் பண்ணிங்க, அடிஷனில் ரொம்ப வீக்காக தான் இருந்தால் அவனுக்கு அடிஷன் வரல, சப்ட்ராக்ட் வரல, அப்போ நீங்கள் கொஞ்சம் டீச் பண்ணி அவன் அப்போ தான் ஸ்லோவாக இது பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஸ்லோ பிகின் பண்ணுறான், அவனுக்கு அந்த பர்டிகுலர் இது வந்து வருது அப்படின்னு. இப்போ 1+1 2ங்கிறது அவனுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் அதை டீச் பண்ணுறாலும் அவனுக்கு அது வருது அப்படின்னா அப்போ அவனுக்கு என்ன அர்த்தம்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் என்னென்னா லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு ரெடினஸ், எக்ஸசைஸ், எஃபெக்ட், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் அண்ட் ஸ்லோ பிகினிங். மோஸ்ட்லி எஃபெக்ட் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் மோரோவர் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் டீச்சிங். எப்போல்லாம் வந்து டீச்சிங் வந்து எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க, எப்போல்லாம் வந்து நீங்கள் டீச் பண்ணது அந்த லேர்னருக்கு எப்போல்லாம் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில ரிலேஷன்ஷிப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அதாவது எஃபெக்டாக இருக்கும். மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் யூஸ்டு, அதாவது நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சம்படி யூஸ் கினெஸ்தட்டிக் டீச்சிங். இப்போ ஆக்டிவிட்டி பேஸ்டாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கவனிப்பான், அவனுக்கு வந்து நீங்கள் நடத்தினாலும் ஆடிட்டரியாகவும் இருக்க மாட்டான், நீங்கள் நடத்துறது புரியாமல் இருப்பான், புக்கில் பார்க்குறது புரியாமல் இருக்கும். சில பேர் வந்து கினெஸ்தட்டிக்கல் லேர்ன் பண்ணி, இப்போ கவுண்டிங் த நோட்ஸ் அப்படின்னா அவனுக்கு வந்து புரியாது, ஆனால் அவனாக அந்த நோட்டை கவுண்ட் பண்ணா அப்படின்னா தான் அவனுக்கு அது புரியுது. தான் மெத்தட்ஸ் வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டீச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர் அப்படின்னா என்னென்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் டெஃபினேஷன் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன்ஷிப் அண்ட் த சோஷியல் என்விரான்மெண்ட். ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேர்னர்கிட்ட வந்து நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது டீச்சர்னால் என்னென்னா ஒரு கண்டிப்பு இருக்குன்றாங்களா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்னென்னா ஒரு டீச்சர் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து இது வந்து பார்ட் 1 வரையும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வந்து நமக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். அண்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தர் மோஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.